வணக்கம். நம்ம நாட்டில் இந்தியருக்கிடையே இருக்கிற பெரிய கம்ப்ளைண்ட்னா டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு பார்க்குறது. எல்லாத்துக்குமே சரி சமமான சலுகை இல்லை, முக்கியமாக நமக்கு நல்ல சலுகைகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, தகுதியானவங்களுக்கு சேர வேண்டிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம எப்போதும் சொல்கிறோம் இல்லையா? சரி, இது யார் செய்கிறாங்கன்னா அரசாங்கம் நமக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, மலாய்க்காரர்கள் நம்மளை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. ஒரு சீன கம்பெனியில் வேலை செஞ்சால் அவங்க நமக்கு நல்ல பதவி உயர்வோ நல்ல சம்பளமோ கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம எப்போதுமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, அது ஒரு புறம் இருக்க, நமக்குள்ளே பாகுபாடு இருக்கா இல்லையா அதை பார்ப்போமா? ஜாதியிலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம நாட்டில் ஜாதி இன்னும் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் யார் எல்லாத்தோட பெரிய பதவிக்கு வருவான், அங்கே ஜாதி இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஜாதி பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் யார் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், யாருக்கான டைரக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது, அதெல்லாம் ஜாதி பார்த்து செய்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே, இங்கெல்லாம் ஜாதி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜாதிக்கும் சங்கம் வேறு இருக்குது நம்ம நாட்டில். அந்த சங்க தலைவர் யாராவது ஒருத்தவங்க நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல், அரசாங்கத்துக்கிட்ட நல்ல தொடர்பு இருந்தால் கூட அவங்க மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறதில்ல, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பாகுபாடு இல்லையா? இதெல்லாம் தகுதியானவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சி செய்கிறாங்களா? ஸோ அது ஜாதி இல்லை. ஓகே, இன்னும் ஒன்று கோயிலில் தகுதியானவங்க மட்டும்தான் கமிட்டி மெம்பர்ஸாக வராங்களா? இல்லை பிஐபிஜி தலைவர்கள் பிஐபிஜி கமிட்டி தகுதியானவங்க மட்டும்தான் வராங்களா? அங்கேயும் குரோனிவிசம், ப்ராக்ஸி எல்லாம் தான் நடக்குது. யாரை கூட்டி வந்தால் ஈஸியாக நம்மளும் அப்படியே வேலை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். யார் உண்மையான தகுதியானவங்க, யாரை கூட்டி வந்தால் நல்ல வேலை செய்வாங்க, பள்ளிக்கூடத்தையோ கோயிலையோ மேன்மைப்படுத்துவாங்க அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ஸோ அங்கேயும் தகுதியானவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. சரி, இன்னொன்று வேலை இடத்துல அது அரசாங்க உத்தியோகர்களாக இருக்கட்டும், பெரிய இடத்துல அரசாங்க உத்தியோகர்கள் இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு உத்தியோகம் இருக்குது, அந்த பதவி கெப்பாசிட்டியில் நம்மவர்களுக்கும் என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா? ரொம்ப பேர் இதை யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அரசாங்க வேலையிலையோ இல்லை ப்ரைவேட் வேலையிலையோ நான் ஒரு பதவியில் இருந்தேன்னா, நான் என்னோட இனத்துக்கு வேலை செஞ்சேன்னா என்னோட இமேஜ் மற்றவங்க கண்ணில் இவங்க எப்போதுமே அவங்க ஆளுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு வந்துடும். ஸோ நான் ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியாது, ரொம்ப செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொசிஷனை தான் பார்த்துக்கிறாங்க, அவங்களோட வளர்ச்சியை தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுவும் பாகுபாடு இல்லையா? நான் என்னோட கெப்பாசிட்டியில் இருந்துக்கிட்டு என்னெல்லாம் செய்ய முடியும், இந்த பதவியை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் பொதுவாக மலேஷியன்ஸ்க்கும் நான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே சமயம் நம்ம ஆளுக்கு என்ன செய்ய முடியும்? என்னோட இன்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்தியர்கள் வரப்போ நான் அவ்வளோ அவங்களுக்கு படித்து கொடுத்து வெளியே அனுப்புவேன். அதே மாதிரி தான் ஸ்டாஃப்க்கும், என்னோடய ஸ்டாஃபில் வேலை செஞ்சவங்களாம் நல்ல பதவியில் இருக்கிறாங்க, நல்ல இடத்துல இருக்கிறாங்க, நான் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனால் எல்லாருமே இப்படி இருக்கிறாங்களா? ஸோ நம்ம எப்போதுமே மற்றவங்களை பற்றி நம்ம குறை சொல்கிறோம், நம்ம அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கிடையே ஒரு ஒற்றுமை, யூனிட்டி இருக்கா? நமக்கிடையே இதே மாதிரி இருக்கிற ஹேர்டல்ஸ், ஜாதி, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு அதை உடைச்சிட்டு யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு கொடுக்குறோமா? தமிழ் பள்ளியில் இன்னொன்று பாருங்கள், யாருக்கு இந்த வாய்ப்பு, போட்டி வந்தால் ஒரு வாய்ப்பு, இல்லை ஒரு ஹெட் ப்ரிஃபெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதே மாதிரிலாம் யாருக்கு கிடைக்கிது? நிறையா எல்லா பள்ளியும் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நிறைய நேரம் நம்ம கேட்குறோம், டீச்சர்ஸோட பிள்ளைங்க, பிஐபிஜி பிள்ளைங்க, எல்பிஎஸ் பிள்ளைங்க, இன்னொன்று நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும். அப்போ நல்லா படிக்காத பிள்ளைங்க எங்கே போவாங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த பெற்றோர் குறைவாக படிச்சிருக்கிற பெற்றோர், ரொம்ப B40 உள்ள பெற்றோர், குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்கிற பெற்றோர், அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் யார் ஒரு வாய்ப்பை கொடுத்து கொஞ்சம் மேலே தூக்கி விடுவாங்க? அவங்களுக்கும் சரி நீ நல்லா சிஆர்டி கூட பரவாயில்ல, போட்டிக்கு போ அப்படின்னு அனுப்பி விடுறது இல்லை. ஏன்னா அந்த போட்டிக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க மட்டும் போனால் தான் நம்ம ஸ்கூலுக்கு பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அனுப்புகிறாங்க. ஸோ பள்ளியிலையும் இதே மாதிரி பாகுபாடு நடக்குது. சரி, நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்லா கொஞ்சம் குறைவாக இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம வேறு என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம செஞ்சு விட்றோமா? ஸோ இதுதான் நமக்கிடையே நடக்கிற அவ்வளோ பாகுபாடு நடக்குது. இதை நம்ம உடச்சி எரியணும். மற்றவங்க நம்மளை என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறது முன்னுக்கு நமக்குள்ளே உள்ள இந்த டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு நம்ம உடச்சி எரியணும். வணக்கம்.